Hello friends, welcome to Prabhas Designs. இந்த வீடியோவில் நம்ம சேர் பாக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சேர் செட்டிங் பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு 16 inches நீட்டு 24 inches அகலத்துக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸ்கொயர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேஸ்மெண்ட் இதுதான் பேஸ்மெண்ட்டு, இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லெக்கில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த 4 டைப்ஸ் இருக்கும். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேர் பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ட்ரையாங்கிள் எடுத்து கரெக்டாக வச்சுட்ட பிறகு இதில் 2 லெக் இருக்குது. அந்த 2 லெக்கில் நல்லா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிக்கணும். இல்லை எக்ஸ்டென்ஷன் நம்ம சேருக்கு சோஃபாவுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இது அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் கொடுத்திங்கன்னா நம்ம சேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நகராது டைட் கொடுத்தோன்னே. கொஞ்சம் இறக்கணும் டைட் லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டாக லூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம். இந்த ஸ்டாண்டை முதல்ல எடுத்து ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ நல்லா லூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்றா கீழே இறங்கிடும். இறங்கின பிறகு 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். 2 ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக அழகாக நின்றுடும். இதே மாதிரி இன்னொரு லெக்கும் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை 2 ஸ்க்ரூ நல்லா லூஸ் பண்ணுறோம். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளார இந்த கம்பி ஃபுல்லாக இறங்குற மாதிரி கொடுத்துட்டு ஸ்க்ரூவை டைட் கொடுத்துட்றோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இந்த 2 நாபுமே கரெக்டான டைரெக்ஷனில் ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு வரணும். இந்த நாபு பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி வரணும். நீங்கள் அந்த அடுத்த கார்னருக்கு வர மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. 2மே இந்த கார்னருக்கு இருக்கணும். நீங்கள் அது ஃபுல்லாகவே எடுத்து மாற்றும் போது நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. அதனால் இந்த நாபை கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம்னு போட்டிங்கன்னா கரெக்டாக உட்காராது. அது நீங்கள் கரெக்டாக இந்த நாபு இந்த கார்னரில் நம்ம ஃப்ரேமை பார்த்த மாதிரி வரணும். இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக போட்டிங்கனாலே நம்மளுக்கு நீங்கள் ஃப்ரேம் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்று தான் நீங்கள் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக மாட்ட வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு 16 into 24 inches ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இதில் இந்த இது ஸ்க்ரூ மேல் பக்கம் இருக்கிறது மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்படி உள்ளே வர மாதிரி கொடுக்கணும். உள்ளே வர மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு துணியில் டேமேஜ் ஆகாமல் அது உள்ளே இருக்கும். அதனால் இப்படி கரெக்டாக வச்சுட்டு 2 போல்டு நம்ம கொடுத்துருக்கறதுனால நல்லா ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக உங்களுக்கு ஷேக் ஆகாது. போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த 2 சைட்லேயும் 2 போல்டு கொடுத்துருப்போம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நாபு இந்த கார்னரில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இப்படி கரெக்டாக உள்ளே ஃபுல்லாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி இந்த இதை கரெக்டாக உள்ள கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரூவை போட்டுக்கணும். 2 சைடும் ஸ்க்ரூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஸ்க்ரூ போடும்போது உங்களுக்கு ரொம்பவே இப்படி ஷேக் ஆன மாதிரி தெரியும். அதை நீங்கள் ஸ்பேனர் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரூவும் போடும்போது ரொம்பவே நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த ஸ்பேனரை கொடுத்து நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல் டைட் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆகாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஸ்க்ரூ போட்டுட்டு ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இந்த சைடு அந்த சைடு நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக உங்கள் சேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சோஃபாவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டிவி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். மாடியில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஹைட்டு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். 2 சைடுமே லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு டைட் கொடுத்துக்கணும். இப்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கூட ஹைட் வேணுனாலும் தூக்கலாம்.
இப்போ சேரில் உட்காந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டை நல்லா சேருக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளே வரணுமோ உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக இறக்கி கொடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இறங்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு இந்த இது மேலேயே கிளாத்து நம்ம பாக்ஸ் டைப் நார்மல் பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டுக்கு எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கிளாத்தை மேலே போட்டுட்டு கிளிப்பை மட்டும் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். பிரபாஸ் டிசைனில் இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த டைப் ஆரி ஸ்டாண்ட் வேணாலும் பிரபாஸ் டிசைனில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே வாங்கிக்கலாம். நீங்கள் உடனே டெலிவரி பண்ணுவோம். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். நல்லா ஆரி காட்டில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா டைட் ஃபிட்டிங் கொடுக்குதோ அதே அளவுக்கு டைட்டாக ஃபிட்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆரி ஸ்டாண்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பிரபாஸ் டிசைனில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.